அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்து வந்தோம். கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஆழமான கிணற்றில் போட்டுவிட்டு சென்றதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன திருமறை குர்ஆன் வசனங்களோடு நேற்று நம்முடைய உரையை முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே போட்டுவிட்டு தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று சொல்கிறார்கள், யூசுப் இறந்து விட்டார், நாங்கள் எங்களுடைய பொருட்களை எல்லாம் ஒரு குவியலாக வைத்துவிட்டு அதற்கருகில் யூசுஃபை விட்டுவிட்டு நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டோம். அப்பொழுது ஒரு ஓநாய் நாங்கள் கவனிக்காத போது அவர்களை தின்றுவிட்டது என்று சொல்லி தன்னுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சகோதரர்கள் சொன்னதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு வாகன கூட்டம் அவர்களிடத்தில் வந்தனர். அர்சலு வாரிதஹும் ஃபஅத்னா தலுஹு. அவர்களே சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒருவரை தேர்ந்தெடுத்து தண்ணீர் கொண்டு வருவதற்காக அந்த கிணற்றின் பக்கம் அனுப்பினார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர் தங்களுடைய வாளியை கீழே இறக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், யா புஷ்ரா, நற்செய்தி, ஹாதா குலாமுன், இங்கே ஒரு சிறுவன் இருக்கின்றான். அந்த தண்ணி எடுக்க வந்த அந்த நபர் அந்த வாளியை அந்த கிணற்றிலே இறக்குகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்குள்ள ஒரு நற்செய்தியே, உங்களுக்கான நற்செய்தி என்னவென்றால் இந்த கிணற்றிலே ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று சொல்லி அவர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைத்து வைத்துக் கொண்டார்கள். நல்லா கவனிச்சீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல இருக்கிறாங்க, எடுக்கிறவங்க வந்து இவங்க யாரு அப்படின்னு விசாரிச்சிருந்தாங்கன்னா யார்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கலாம்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஆனா இந்த வாகன கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைத்து வைக்கின்றார்கள். இப்ப அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை செய்யறான். என்னன்னா, திரும்ப கொண்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டா என்ன ஆகும், மறுபடியும் இந்த 11 சகோதரர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். அவர் வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துடும் நினைப்பாங்க, அல்லது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த வாகன கூட்டம் வந்து என்ன செய்யணும், என்ன அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் எப்படி போடுறான், இவரை வெளிப்படுத்த வேண்டாம், இவரை நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சு வச்சுப்போம் என்று சொல்லி அந்த மறைத்து வச்ச அதிலிருந்து கூட கத்துவதற்கோ தன்னுடைய தந்தையுடைய பெயரை சொல்வதற்கோ அவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. இப்ப மறைச்சு வச்சு என்ன செய்யறாங்க, இந்த வாகன கூட்டம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துட்டு போயிடுறாங்க. போனோன்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில அற்பமான வெள்ளி காசுகளுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கின்றார்கள். மேலும் அவர் விஷயத்துல வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களாக அந்த வாகன கூட்டம் இருந்தாங்க. ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, அந்த குழந்தையை உரியவர்கிட்ட போய் சேர்த்தா எவ்வளவோ பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அறிவெல்லாம் அந்த வாகன கூட்டத்துக்கு என்ன சொல்ல கொடுக்கல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அற்பமான வெள்ளி காசுகளுக்கு ஈஜிப்த் என்ற நகரத்தை எகிப்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எகிப்துல ஒரு எஜமான இடத்திலே ஒரு அற்பமான வெள்ளி காசுக்கு யாரை விற்கிறார்கள் என்றால் இந்த சிறுவராக இருக்கக்கூடிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்பனை செய்து விட்டு சென்றுறாங்க. சென்றோன்ன வாங்கினவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாரு,
இவரை கண்ணியமாக தங்க வைங்க, இவருக்குரிய கண்ணியத்தை நீங்கள் கொடுங்க, இவர் நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பயனளிப்பார், அல்லது இவரை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய மகனாகவே நம்ம தத்தெடுத்துக் கொள்வோம். அதாவது இந்த நாட்டிலிருந்து ஈஜிப்து வரை யார் போயிட்டா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. வாங்கிய நபர் என்ன சொல்றாரு, இவரை பத்திரமா வச்சுங்க, இவரை கண்ணியமா நடத்துங்க, ஏதோ விலைக்கு வாங்கிய அடிமை தானே, கீழே இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பொருள் தானே, ஒரு பையன் தானே அப்படின்னு நினைச்சு இவரை நீங்கள் மட்டமாக நடத்தாதீர்கள், இவருக்கு உரிய கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள். இவர் என்ன செய்யலாம், நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பயனளிக்கலாம். அப்படி இல்லையா, நமக்கு தான் பிள்ளை இல்லையே, இவரை நம்ம என்ன செய்யலாம், மகனாக்கி கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னதாக இறைவன் சொல்லுகின்றான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்த், இவ்வாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பூமியிலே நாம் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். லினாலமுஹு மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கான விளக்கத்தை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம். வல்லாஹு ஆலிமுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் எல்லா காரியங்களிலேயும் மிகைத்தவன், மக்கள் எல்லாரை விட. லாக்கின் அக்ஸருன் நாஸ லா யஅலமூன், மக்கள் யார், அதிகமான மக்கள் என்ன செய்யறதில்ல, இந்த விஷயத்தில் அறியாதவர்களாக இருக்கிறார். நம்ம ஒரு செயலை செய்யறோம், ஏதாச்சும் அந்த செயலினுடைய சாதக பாதகம் என்ன, நன்மை தீமை என்ன, அதனுடைய அந்த செயலினுடைய இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் எந்த ஒரு மக்களுக்கும் தெரியாது. அப்ப ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அந்த செயலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் மக்களை விட யார் நன்கு அறிந்தவன் என்றால் அல்லாஹ்வே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான். வலம்மா பலக அஷுத்து, அவர் தன்னுடைய பருவ வயதை அடைந்த பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருக்கான ஞானத்தையும் கல்வியையும் நாம் வழங்கினோம். கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களை, அழகிய செயல்கள் செய்பவரை நம்ம என்ன செய்வோம், இவ்வாறே நம்ம என்ன செய்வோம், அழகிய முறையில் நாம் கூலி வழங்குவோம் என்று இறைவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே எல்லா மனிதர்களையும் சேர்த்து ஒரு மனிதன் அழகாக இருந்தான் என்றால் அந்த உலகத்தினுடைய மொத்த அளவுகளில் பாதி அழகு வழங்கப்பட்டவர் யார் என்றால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படியே சில காலம் போகும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைகின்றார்கள். அடைந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுடைய எஜமானன் எந்த பெண்ணின் வீட்டில் அவரை வளர்த்தாலோ அந்த பெண் அவரை அடைய முயற்சித்தாள், அவரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தாள். எந்த அளவிற்கு என்றால் அபுவாப், அந்த கதவுகளை சார்த்தி விட்டு அவள் சொன்னால், ஹையாத் லக்க, என்னிடத்திலே வா என்று அவரை தவறான முறையிலே அவர் அழைத்தார். அப்படி அழைக்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் இதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். இன்னஹு ரப்பி, அவனே என்னுடைய இறைவன். அஹ்ஸனுல் மஸ்வா, அவனே எனக்கு சிறந்த தங்குமிடத்தை, அழகான தங்குமிடத்தை ஆக்கியிருக்கின்றான். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஆலிமீன், யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் அலாமாக்கிய காரியத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ இவர்கள் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் சொன்னதாக இறைவன் திருமறையில் பதிவு செய்கின்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையை ஒருவர் வாங்குறாரு, இவரை கண்ணியமான முறையில வளங்க, நல்ல முறையில வளங்க அப்படியும் தன்னுடைய மனைவிடத்தில சொல்றாரு. அப்ப தன்னுடைய தாயை போல நினைத்த ஒரு பெண் என்ன செய்யறாங்க, அந்த வளர்த்த பிள்ளையை தவறான ஒரு வழிக்கு அழைக்கின்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, மாதல்லா, அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவரை நாடினால் அவர் தனது லவ்லா அன் ரா புர்ஹான் ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய சான்றை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்திருக்காவிட்டால் அவரும் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த பெண்ணை நாடி இருப்பார்.
அல்லாஹ்ட்டேருந்து இவருக்கு என்ன செய்யுது, வகி வருது. அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டன்றான், கல்வி ஞானத்தை கொடுத்தன்றான், அழகிய தங்குமிடத்தை கொடுத்தன்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை எல்லாம் இந்த திருமறை வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் வகி வராமல் இருந்திருந்தால், சாதாரண மனிதராக இருந்திருந்தால் அவரும் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த பெண்ணை நாடி தவறான விஷயத்தில், அவர் தீமையான விஷயத்திலேயும் அல்லாஹ் சொல்கின்றான், அவரை விட்டும் தீமையையும் மானக்கேடானதையும் நாம் திருப்புவதற்காகவே இவ்வாறு செய்தோம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அடியார்களில் உள்ளவர். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், தீமையான விஷயத்தை விட்டும் யாரை திருப்பினதா சொல்றான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருப்பினதா சொல்றான். மானக்கேடான விஷயத்தை விட்டும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திசை திருப்பப்பட்டார். எப்படி திருப்பப்பட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய சான்றுகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, அவர்கள் திசை திருப்பப்பட்டார்கள். அடுத்து சொல்லி காட்டுகின்றான். என்ன அல்லாஹ் சொல்றான்னா, அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகின்றான், அவரும் அவரை துரத்தி கொண்டு அவளும் வாசலை நோக்கி ஓடினார்கள். இப்படிலாம் கதவை தாளிட்டு தவறான வழிக்கு வாங்க என்று கூப்பிட்ட போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கிறாங்க. கதவை தாளிட்டு அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்துறாங்க. அப்படி துரத்துகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. அப்படி ஓடுகின்ற பொழுது அவள் அவருடைய சட்டையை புறத்து என்ன பண்றாங்க, பின்புறமாக கிழிக்கிறாங்க. அப்படி கிழிச்சதுக்கு அப்புறம் அவ்விருவரும் இந்த மாதிரி வாசலுக்கு அருகில் நிற்கிறத அவருடைய கணவரும் என்ன செய்யறார், பார்க்கிறார். அந்த அமைச்சர் யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலை கொடுத்து வாங்கினாரோ, யார் இவருக்கு கண்ணியமான முறையில ஒரு நல்ல தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவிடத்துல சொன்னாரோ, அந்த கணவரும் பார்க்கிறாங்க. அப்ப அவங்க அந்த பெண் என்ன சொல்றாங்க பாருங்க, உமது மனைவியிடம் தவறாக நடக்க நினைத்தவரை நீங்க சிறைப்படுத்துங்க, துன்புறுத்துங்க, அவருக்கு வேதனை அளிப்பதை தவிர வேற என்ன தண்டனை இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப அப்படியே விஷயத்தை மாத்துறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முற்பட்டதாகவும், அந்த பெண் தப்பி ஓடி வந்ததாகவும் தன்னுடைய கணவரிடத்துல என்ன செய்யறாங்க, புகார் அளிக்கிறாங்க. அப்படி புகார் அளிக்கிறப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, காலகிய ராவதனி அனி நப்சி, அவள் தான் என்ன செஞ்சா, என்னை அடைய முயற்சி செய்தாள். அவரது குடும்பத்தாரில் ஒருவர் வந்து சொல்றாங்க, அவருடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் உன்னுடைய மனைவி உண்மையை பேசுகிறார், அவருடைய சட்டை பின்புறமாக இருந்திருந்தால் யூசுப் தான் என்ன செய்கிறார், உண்மையை பேசுறாரு, உன்னுடைய மனைவி பொய் உரைக்கிறார் என்று அவர்கள் உண்மையாளர் என்ன பண்றாங்க, சாட்சி கூறுறாங்க. இப்படி கூறப்பட்டு இருக்கின்ற பொழுது அவங்க போய் பார்க்கிறாங்க. போய் பார்த்தா என்ன செய்யுது, சட்டையும் பின்புறமாக கிழிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய கணவர் அதை பார்த்த போது அவர் சொல்றாங்க, இந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்குதே இது மிகப்பெரியது, இன்னகூமின கைதி உண்ண, அவருடைய சூழ்ச்சி என்பது மிகப்பெரியது, யூசுப்பை இதை விட்டு விடுவீராக. என்னுடைய அவருடைய மனைவியை நோக்கி அவர் சொல்றார், உன்னுடைய பாவத்திற்காக நீ என்ன செய்ய, மன்னிப்பு தேடிக்கொள், நீதான் என்ன செய்யற குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கும் ஒரு தீர்ப்பை அந்த அமைச்சர் கொடுக்கிறார். இவ்வளவு சம்பவம் நடக்குது. கதவை தாழிட்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தவறாக நடக்க முயற்சி செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதாரத்தோடு குற்றமற்றவர் என்றும் நிரூபிக்கப்படுகின்றது. நிரூபிக்கப்பட்ட செய்தி இப்படி இருக்கும்ல. இப்ப ஒரு மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அமைச்சருடைய மனைவி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை அடைய முயற்சித்தாள் அப்படின்ற செய்தி ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. இப்போ ஊர் ஃபுல்லா பரவணும் என்ன பண்ணும், பொதுவாகவே பெண்கள் அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த செய்தி பிரபல்யமாக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அமைச்சருடைய மனைவி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை அடைய முயற்சி செய்தால், காதலால் அவன் கவர்ந்து விட்டான், அவள் பகிரங்கமாக தவறில் இருப்பதாகவே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அந்த நகரத்திலே உள்ள பெண்கள் பேசிக்கொண்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இப்ப பெண்கள் இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு இளைஞனை, அதுவும் வளர்த்த பிள்ளையை தவறான முறையில் அடைய நினைத்தால், அவள் அந்த இளைஞனிடத்திலே காதல் ஏற்பட்டு விட்டால், இப்படி எல்லாம் பேசுகின்றப்ப அந்த பெண்ணுக்கு என்ன செய்து இந்த செய்தி போய் சேருது. அந்த பெண் என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் அந்த நகரத்தில் இந்த அமைச்சருடைய தவறான இந்த மனைவியை பற்றி தவறான விஷயங்களை, அவள் செய்த அந்த தவறான விஷயங்களை பேசினார்களோ
அந்த எல்லா பெண்களுக்கும் என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்து ஒரு சபையை ஏற்பாடு செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க பாருங்க. ஒரு சபையை ஏற்பாடு செஞ்சு அந்த பெண்களுக்கு என்ன செய்யறாங்க, விருந்துக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு வைக்கிறாங்க. எல்லா சாப்பாடும் இருக்குது அங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த எல்லா பெண்களுடைய கையிலேயும் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு கத்தியை எடுத்து, இந்த பெண்மணி, இந்த அமைச்சருடைய மனைவி, விருந்துக்கு வந்த நல்ல அழகான பெண்கள் இருப்பாங்க, இளமையான பெண்கள் இருப்பாங்க, இப்படி எல்லா பெண்களுடைய கையிலையும் என்ன செய்யறாங்க, ஒரு கத்தியையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி கத்தியை எடுத்து கொடுத்து விட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு முன்பாக நடந்து போக சொல்றாங்க. யூசுபே, அந்த பெண்களுக்கு முன்னிலையில் நீ செல்வீராக என்று கட்டளையிடுறாங்க. அப்படி கட்டளையிடுறப்ப அவர்களுக்கு முன்பாக நீ நடந்து செல்வீராக, வெளிப்படுவீராக அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா ராய்துஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் பார்க்கிறாங்க. அப்படி பார்த்தோன்ன அவர்களை பார்த்து அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, பிரமித்து போறாங்க. இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அழகா, இந்த மாதிரி ஒரு அழகை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தான ஐதிய அவருடைய அழகிலே அவர்கள் மயங்கி போய் பிரமித்து போய் தங்களுடைய கைகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு 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 நபரை பார்த்து ஊரில் உள்ள மொத்த பெண்களும் தன்னுடைய கைகளை வெட்டி கொள்கிறார்கள் என்றால் அவருடைய அழகில் மயங்கி பிரமித்து அல்லாஹ் இப்படி பல வார்த்தையை போடுறான். தன்னுடைய கைகளை வெட்டி கொள்கிறார்கள் என்றால் அவங்க எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு. இதை பார்த்து விட்டு அவர்கள் அடுத்து சொல்றாங்க பாருங்க, அவர்கள் சொன்னார்கள், ஹாஷா லில்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், மஹாதா பஷரும், இவர் ஒரு மனிதரே கிடையாது, இன்னாதா இல்லா மலக்கன் கரீம், இவர் சங்கை மிக்க மலக்குமார்கள் தானே தவிர, மலக்குடைய பிறப்பு தானே தவிர இவர் ஒரு மனித பிறவியே கிடையாது. அந்த அளவிற்கு அவருடைய அழகு, அந்த அளவிற்கு அந்த அழகில் பிரமித்து போய் பித்து பிடித்தவர்களாக என்ன சொல்றாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரே கிடையாது, அவர் ஒரு மலக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெண்கள் பேசியதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குல்ல, அந்த மாயிச்சருடைய மனைவி சொல்றாங்க, காலத் அல்லதி லும்தனினி ஃபீஹி, என் விஷயத்தில் நீங்கள் எதை இழிவாக பேசினீர்களோ அது இதுதான். அமைச்சருடைய மனைவி தப்பா நடந்துக்கிட்டாங்க, காதல் வயப்பட்டுட்டாங்க, இப்படி எல்லாம் என்னை பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, அந்த விஷயம் இதுதான். நான் தான் அவரை அடைய முயன்றேன். அவங்க சொல்றாங்க, நான் தான் அவரை அடைய முயன்றேன், ஆனால் அவர் தன்னை காத்து கொண்டார். நான் ஏவுவதை அவர் செய்யாவிட்டால் அவர் சிறைக்கு செல்வார் என்று, அவர் சிறுமையடைந்தவரில் ஒருவரால் ஆகிவிடுவார் என்று அந்த அமைச்சருடைய மனைவி சொல்றாங்க. நீங்கள இப்ப எப்படி கேட்கிறாங்க பாருங்க, விருந்து கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வச்சு கையையும் கட் பண்ணிக்க வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாங்க, என்ன குறை சொன்னீங்கல்ல, நான் ஒரு இளைஞனிடத்தில் காதல் வயப்பட்டுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள என்ன ஒழுக்கமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் நினைத்ததை நீ செய்யாமல் விட்டால் நீ சிறைக்கு சென்று சிறுமைப்பட வேண்டியது இருக்கு, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, இந்த தகுதிகள் எல்லாம் உன்னை விட்டும் சென்றுவிடும், நீ சிறைக்கு சென்று கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் என்று அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். அவர்கள் உடனே அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, கால ரப்பி, என்னுடைய இறைவா, அஸ்ஜினு ஹப்பு இலைய மிம்மா எதுவும் இலையி, எந்த தவறின் பக்கம் இவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அந்த தவறை விட நான் சிறைக்கு செல்வதே மேலானது என்று அல்லாஹ்விடத்தில் இவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, இல்லா தஸ்ரிஃப் அன்னி, நீ மட்டும் என்னை இதிலிருந்து திருப்பாவிட்டால், இவர்களுடைய கைதொன்ன இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து இனி என்னை திசை திருப்பாமல் இருந்திருந்தால், அஸ்பு இலையின்ன வாக்கும் மினல் ஜாஹிலீன், நான் அவர்களின் பக்கம் சாய்ந்து அறியாதவர்களாக ஆகிவிடுவோம் என்று அந்த அல்லாஹ்விடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
அவர்கள் செய்த பிரார்த்தனையையும் இறைவன் அங்கீகரிக்கின்றான். அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுகின்றான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகின்றார்கள். அப்ப பாருங்க, அதாவது இன்றைய காலகட்டத்துல நீ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கு தப்பே இல்லை அப்படின்றான். இந்தியாவில கூட இப்ப புதுசா சட்டம் போட்டிருக்கான், யாரு கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், யாரும் எதையும் கேட்க முடியாது. இந்த ஒரு நிலைக்கு இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் தள்ளப்படுறாங்க. அப்ப ஒரு அமைச்சருடைய மனைவி நல்ல வசதி வாய்ப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தாலும் இறைவன் சொன்ன செயலுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணத்தினால், அநியாயம் என்ற காரணத்தினால், செய்யாத தவறுக்காக பல ஆண்டுகள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அப்போ ஒரு தவறான விஷயத்தை செய்வதை விட அந்த விஷயத்தை தவிர்ந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்றால் இறைவன் அதிலேயும் நன்மையை வைப்பான் என்ற இந்த வரலாற்றை நம் படிப்பனையாக எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வாக்குறுதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.